الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் பெரும் கிருபையினால் இந்த முக்தாராத் எனும் கிதாபின் மூலமாக நாம் அரபு இலக்கிய பாடங்களை படித்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பாடம் 45வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இது நமக்கு ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இது மிக பெரும் நன்மைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. நன்மையான காரியங்களில் நாம் ஒன்று சேருவோம், இன்னும் அதிலே முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி நடைபெறுவதற்காக வேண்டி துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்கள் ஆதரவுகளை தங்களுடைய முயற்சிகள் மூலமாகவும் துவாக்கள் மூலமாகவும் தங்களுடைய ஆலோசனைகள் மூலமாகவும் தாராளமாக தந்து மகிழலாம். அதேபோல் தங்களுடைய அல்லாஹ் வழங்கிய செல்வ செழிப்பிலிருந்து நன்கொடையாக தர விரும்புபவர்கள் இது இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் தங்கள் நன்கொடைகளை வழங்கி நன்மைகளை பெற்றுக்கொள்வோமாக. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உயிர் பாக்கியத்தை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் கமீசுல் அஹ்மர் இப்னி அப்தி ரப்பிஹி. சிகப்பு நிற சட்டை, பார்ட் 3, 3வது பாகத்தை நாம் அடைந்திருக்கிறோம். மேலிருந்து ஒவ்வொரு விஷயங்களாக சொல்லப்பட்டது. இந்த அரசனிடம் அவையோர்களுடைய இன்னும் அவருடைய பணியாளர்களுடைய நிலைகளையும், இன்னும் பொதுமக்களுடைய அவஸ்தைகள், அநீதி இழைக்கப்பட்டவர்கள் படும் பாடுகள், அநியாயக்காரர்கள் ஆடும் ஆட்டங்கள், இதை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டது. இன்னும் மந்திரியோடு உடனுடன் இருக்கக்கூடியவர்கள் வாங்கும் லஞ்சங்கள், இதையெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டது. மக்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் அரசன்தான் எல்லாம் செய்கின்றான் என்பதாகத்தான் நினைப்பார்கள். எனவே இதில் நீங்கள் உஷாராக வேண்டும் என்பதாக அந்த அரசருக்கு எடுத்துக் கூறுகிறார்கள். அது சம்பந்தமான விஷயத்தை தான் இப்பொழுது நாம் இங்கு பார்க்க போகிறோம். வாருங்கள், இபாரத்தை பார்ப்போம், கிதாபினை புரிந்து கொள்வோம். வாருங்கள், உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فإن جاء ذلك المتظلم فبلغ بطانتك خبره. فإن جاء அந்த வந்தால் தாலிக்கல் முத்தவல்லிம், தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை முறையிடக்கூடியவன் வந்தால், தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை முறையிடக்கூடியவன் வந்தால், ஃபபலக பிதானத்துக்க, உன்னுடைய அந்த ரகசிய நபரிடம் சேர்ந்து விடுகிறது, அடைந்து விடுகிறது, ஹபருஹு, அவருடைய செய்தி. அதாவது இது போன்று முறையிடக்கூடியவர் வந்திருக்கிறார் என்ற அந்த செய்தி உன்னுடைய பித்தானத்து ரஜுல்னா ஹாஸ், குறிப்பானவர்கள், அவங்கள்ட்ட போய் இந்த செய்தி சேர்ந்துருது. சஅலு சாஹிபல் மதாலிம் அல்லாஹ் யர்ஃபஅ மதுலமத்தஹு இலைக். சஅலு, அவர் கேட்டுக்கொள்கிறார்கள், சாஹிபல் மதாலிம், யார் அநீதி இழைக்கப்பட்டார்களோ
அநீதிக்கு சொந்தக்காரர்கள், அநீதி இழைக்கப்பட்டவர்களிடம் கேட்டுக்கொள்கிறார்கள், அல்லாஹ் இர்ஃபா, உயர்த்தாமல் இருப்பதற்கு, கொண்டு செல்லாமல் இருப்பதற்கு, மத்தகு, அவருடைய அநீதியை இலைக்க, உன் பக்கம், உன் வரைக்கும் அதை கொண்டு செல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை அவரிடம் கேட்டுக்கொள்கிறார்கள். பலா எசால் மதுலூமு யஹ்தலிஃபு இலைஹி, பலா எசால் நடந்து கொண்டே இருக்கிறது, அல் மதுலூம் அநீதி இழைக்கப்பட்டவன், யஹ்தலிஃப் அதாவது வருவதும் போவதுமாக, இலைஹி அவரின் பக்கம், அந்த பித்தானத்தின் பக்கம் வருவதும் போவதுமாக தொடராக இருந்து கொண்டே இருக்கிறது. எலூது பிஹி, லாத எலூது அதாவது ஒதுங்கினார் என்பதாக சொல்லலாம், அவரின் பக்கம் ஒதுங்குகிறார்கள். ஆனால் லாத என்பது இந்த பீங்கிற சிலாவோட வரும்போது இஸ்தகாச பிஹி, அவரை கொண்டு உதவி தேடுகிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வைக்கலாம். அப்போ ஃபலா எசால் மதுலும் யக்தலிஃபு இலைஹி வ யலூது பிஹி, அவரை கொண்டு, அந்த பித்தானத்தை கொண்டு என்ன செய்கிறார், உதவி தேடிக்கொண்டே இருக்கிறார். வயஷ்கு இன்னும் எனது முறையிடுகிறான், வயஸ்தகீஸ் இன்னும் உதவி தேடுகிறான், வஹு எதுஃபாஹு அவனோ அந்த பித்தானத்தை என்ன செய்கிறான், அவனை தள்ளிவிடுகிறான், தட்டிவிடுகிறான், சென்றுவிடு என்பதாக. وَإِذَا أُجْهِدَ وَأُخْرَجَ ثُمَّ ظَهَرْتَ صَرَخَ بَيْنَ يَدَيْكَ فَيُضْرَبُ ضَرْبًا مُبَرَّحًا. فَإِذَا أُجْهِدَ என்றால் சடைவாக்கப்பட்டு விட்டால், அஜ்ஹதன சடைவாக்கினான், சடைவடைய செய்தான். அப்போ ஃபஇதா உஜ்ஹித சடைவடைய செய்யப்பட்டால், அதாவது அடிக்கடி என்ன செய்ற, அநீதி இழைக்கப்பட்டவன் அரசனுடைய தர்பாருக்கு வந்து முறையிடலாம் என்பதாக வருவதும் போவதுமாக இருந்து கொண்டிருக்கும் நிலையில அவனால உள்ள நுழைய முடியல, வெளியில தள்ளிவிடப்படுறான். இவ்வாறு அலைந்து அலைந்து அவன் சடைவாக்கப்பட்டு விட்டால், இப்போ உஹ்ரஜ இன்னும் உள்ளே நுழைய முடியாதவாறு வெளியேற்றப்பட்டு விட்டால், சும்ம லஹர்த, அப்போ அவனால உள்ள வந்து எதையுமே முறையிட முடியல, இப்போ எப்பயாவது நீ ஒருக்க வெளியானார், சும்ம லஹர்த்தன பிறகு நீ வெளியாகி வந்தால், தர்பாரை விட்டு வெளியில வர, சரஹ பைன எதைக்க அவன் உன் முன்னால் வந்து கூச்சலிடுகிறான், சரஹ சப்தம் இடுகிறான், சப்தமிட்டான், பைன எதைக்க உனக்கு முன்னால் அவன் சப்தம் இடுகிறான். இதுதான் வாய்ப்பு, நீ வெளியில வர்றதோட வந்து சொல்லிடணும்னு சொல்லி. ஆனா அவ்வாறு சப்தம் இடப்படும் போது பயுதுரபு லர்பன் முபர்ரஹன், எனவே அடிக்கப்படுகிறான், லர்பன் முபர்ரஹன் கடுமையான முறையில், முபர்ரஹன் அசல்ல காயம் ஏற்படுத்தப்படும் அளவிற்கு, காயம் ஏற்படும் அளவிற்கு அடிக்கப்படுறது, இந்த இடத்துல ஷதீத் கடுமையான முறையில் அவன் அடிக்கப்படுகிறான். யக்கூனு நகாலன் லிகைரிஹி, அது ஆகிவிடுகிறது நக்காலன் படிப்பினையாக, லிகைரிஹி அவன் அல்லாதவனுக்கு, அதாவது இந்த அநியாயம் செய்யப்பட்டு உன் முன்னாடி வந்து சப்தமிட்டு அடி வாங்குகின்றானே அவன் அல்லாதவர்களுக்கு இது ஒரு படிப்பினையாக ஆகிவிடுகிறது. இனிமே யாரும் என்ன செய்ய மாட்டான், இந்த மாதிரி வந்து நீ வெளியாகும் போது வந்து முன்னால் கூச்சலிடுவதோ அல்லது விஷயத்தை எடுத்து சொல்வதோ அவரால் முடியாது. அந்த தந்துரு ஃபமா துன்கிரு, நீயோ பார்க்கும் நிலையில், வாழ்த்த தன் நீயோ அவனை பார்த்து கொண்டிருக்கும் நிலையில என்னது அவன் அடிக்கப்படுகின்றான், ஃபமா துன்கிரு நீ அதை மறுப்பதும் கிடையாது. ஃபமா பக்காவுல் இஸ்லாம், இஸ்லாம் எங்கிருந்து பாக்கியாக இருக்கிறது, ஃபமா பக்காவுல் இஸ்லாம், இஸ்லாம் மீதம் இருப்பது என்ன இருக்கிறது. வக்கது குல்து யா அமீர் அல் முஃமினீன் உசாஃபிரு இல சீனி, திட்டமாக நான் ஆகியிருந்தேன் அமீர் முஃமினீன்களே பயணிக்கக்கூடியவனாக, இலா சீன் சீனாவின் பக்கம் பயணிக்கக்கூடியவனாக நான் ஆகியிருந்தேன். மர்ரத்தன் நான் அங்கு வந்தேன், எனவே நான் அங்கு வந்தேன், மர்ரத்தன் ஒரு முறை. வகது உஸீப மலிகுஹும் பிஸம்இஹி, திட்டமாக ஏற்பட்டிருந்தது மலிகுஹும் அவருடைய அரசருக்கு, பிஸம்இஹி அவர் கேட்கும் திறன் விஷயத்திலே அவருக்கு ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டது, அதாவது அவருடைய காது செவிடாகிவிட்டது. பக்கா யோமன் புகான் ஷதீதன், அந்த அரசன் ஒரு நாள் அழுதான், கடுமையான அழுகையாக அழுதான். ஃபஹஸ்ஸஹு ஜுலசாஹு அல சபுரி, ஃபஹஸ்ஸஹு அவனை தூண்டினார்கள், ஜுலசாஹு அவனிடம் இருக்கக்கூடியவர்கள் சுற்றி இருக்கக்கூடியவங்க, அல சபுரி பொறுமையின் மீது அவனை ஏவினார்கள், தூண்டினார்கள். ஃபகால அவன் சொன்னான், அம்மா அறிந்து கொள்ளுங்கள், இன்னி லஸ்து அபுகி இல் பலியத்தின் நாசிலத்தி வலாக்கின்னி அபுகி லி மதுலூமின் யஸ்ரஹு பில் பாபி ஃபலா அஸ்மஉ சௌதஹு. அறிந்து கொள்ளுங்கள், இன்னி நிச்சயமாக நான் லஸ்து அபுக்கி அழக்கூடியவனாக இல்லை, இல் பலியத்தின் நாசிலத்தி இறங்கிய என்னுடைய இந்த சோதனைக்காக நான் அழக்கூடியவனாக இல்லை.
அப்ப எனக்கு காது கேட்க மாட்டிருக்குது, காதுல குறை இருக்கிறது என்பதற்காக வேண்டி நான் அழுகவில்லை. வலாக்கின் என்றாலும் நான் அபுக்கி அழுகிறேன். லி மதுலூமின் அநீதி இழைக்கப்பட்டவனுக்காக வேண்டி. யஸ்ரஹு பில் பாபி அவன் சப்தமிடுகிறான், பில் பாபி கதவிற்கு அருகாமையில் வந்து சப்தமிட்டு கொண்டிருக்கிறான், அவனுடைய அனுமதியை கொண்டு கூச்சலிட்டு கொண்டிருக்கிறான். ஃபலா அஸ்மாவு சவுத்தகு நான் அவனுடைய சப்தத்தை கேட்க முடியவில்லையே என்றுதான் நான் அழுது கொண்டிருக்கிறேன். ஃபலா அஸ்மாவு சவுத்தகுனா நான் அவனுடைய சப்தத்தை கேட்கவில்லையே என்று அழுது கொண்டிருக்கிறேன் என்பதாக அந்த அரசன் சொன்னான். சும்மா கால பின்பு சொன்னான், அம்மா அதாவது இதா கது அதாவது இதா இருந்தாலும் கது தஹப சம்இ என்னுடைய செவிப்புலன் திட்டமாக அது போயிருந்தாலும் இன்ன பசரி லம் எதுஹப் என்னுடைய பார்க்கும் திறன், என்னுடைய பார்வை லம் எதுஹப் ஒன்றும் போயவில்லை, செல்லவில்லை. என்னோட நல்ல முறையில் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நாதோ ஃபின் நாசி மக்களை அலையுங்கள், மக்களிலே அலையுங்கள், மக்களை என்ன செய்யுங்க, கூப்பிடுங்க. அல்லா எல்பச சௌபன் அஹ்மர அதாவது அல்லா எல்பஸ் அணிய வேண்டாம், சௌபன் ஆடையை, அஹ்மர சிகப்பு ஆடையை அணியக்கூடாது. இல்லா முத்தவல்லிமுன் அநீதி இழைக்கப்பட்டு அதை முறையிடக்கூடிய அந்த நபரை தவிர, அதை முறையிடுவதற்காக வருகிறானே அந்த நபரை தவிர வேறு யாரும் சிகப்பு ஆடையை அணியக்கூடாது என்று மக்களிலே அறிவிப்பு செய்யுங்கள் என்பதாக அந்த அரசன் சொல்லிவிட்டான். சும்மா காண எர்கபுல் ஃபீல தரஃபையின் நஹார் பின்பு அவன் பயணிக்கக்கூடியவனாக ஏறி செல்லக்கூடியவனாக இருந்தான். ஃபீல் யானையின் மீது, தரஃபையின் நஹார் பகலுடைய 2 ஓரங்களிலேயும் யானையின் மீது ஏறி செல்லக்கூடியவனாக இருந்தான். அல் யரா மதுலூமன் அவன் பார்த்த நிலையில் அல் யரா மதுலூமன் அநீதி இழைக்கப்பட்ட யாரையேனும் அவன் காண்கிறானா என்பதை பார்த்த நிலையிலே அவன் பகலின் 2 ஓரங்களிலேயும் யானையிலே அந்த அரசன் பயணித்துக் கொண்டிருக்கிறான். வஹாதா யா அமீரல் முஃமினீன் இதோ இவனோ ஓ அமீர் முஃமினீன் அவர்களே, முஷ்ரிக்கும் பில்லா அல்லாவை கொண்டு இணை வைக்கக்கூடியவன், பலகத் ரஃபத்துஹு பில் முஷ்ரிகீன் அவனுடைய இரக்கம், பலகத் அடைந்து விட்டது, ரஃபத்துஹு அவனுடைய மென்மைத்தன்மை என்பது அடைந்து விட்டது, பில் முஷ்ரிகீன் முஷ்ரிகீன்களை கொண்டு முஷ்ரிகீன்கள் மீது அவனுடைய மென்மைத்தன்மை என்பது அடைந்து விட்டது. பலகத் ரஃபத்துஹு பில் முஷ்ரிகீன் ஹாதல் மப்லக இந்த அளவிற்கு அடைவதாக அடைந்து விட்டது. அப்போ அது வந்து என்னது, இவ்வளவு நிலைக்கு என்னது, அந்த அவனுடைய இறக்க குணம் அடைந்து விட்டது. அன்த முஃமினும் பில்லாஹ் நீங்களோ அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டவராக இருக்கிறீர்கள். மின் அஹ்லி பைத்தி நபிஹி நபி அல்லாவுடைய நபியின் வீட்டுக்காரராக அஹ்லே பைத்திலிருந்து நீங்கள் ஆகியிருக்கிறீர்கள். லா தக்லுபுக ரஃபத்துக பில் முஸ்லிமீன் லா தக்லிபுக கலப யக்லிபுனா லா தக்லிபுக உங்களை மிகைக்கவில்லையா, ரஃபத்துக உங்களை மிகைக்கவில்லை, ரஃபத்துக உங்களுடைய இரக்கம், பில் முஸ்லிமீன் முஸ்லிம்களை கொண்டுள்ள உங்களுடைய அந்த மென்மைத்தன்மை என்பது மிகைக்கவில்லை. அலா ஷுஹி நஃப்சிக்க உங்களுடைய நஃப்சினுடைய அந்த கஞ்சத்தனத்தின் மீது, உங்களுடைய அந்த நஃப்சினுடைய கஞ்சத்தனத்தின் மீது உங்களுடைய அந்த இரக்க குணம் என்பது முஸ்லிம்கள் மீது மிகைக்கவில்லை. இன் குன்த இன்னமா தஜ்மஉல் மால லி வலதிக நீ ஆகியிருந்தால், இன்னமா தஜ்மஉ நீ ஒன்று சேர்ப்பதெல்லாம், அல் மால பொருளை, நீ வலதிக்க உன்னுடைய குழந்தைக்காக வேண்டி ஒன்று சேர்ப்பவனாக நீ ஆகியிருந்தால், ஃபகத் அராக்கல்லாஹு எனவே திட்டமாக உனக்கு காட்டுவான் அல்லாஹு தஆலா உனக்கு திட்டமாக காட்டுவான், ஐபரன் படிப்பினைகளை ஃபித்திஃப்லி குழந்தையுடைய விஷயத்திலே, யஸ்குத்து மின் பத்தனி உம்மிஹி அது விழுகிறது, மின் பத்தனி உம்மிஹி அந்த குழந்தை, இந்த ஹீல் அமீர் வந்து திஃபுலுக்கு போது அந்த குழந்தை தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வருகிறது, அதாவது இறங்குகிறது, விழுகிறது. மாலஹு அலல் அரளி மாலுன் மாலஹு அந்த குழந்தைக்கு இல்லை, இந்த ஹூல் அமீர் இந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு இல்லை, அலல் அரளி பூமியின் மீது, மாலுன் எந்த விதமான பொருளும் இல்லை. கையை விரிச்ச வண்ணமா ஒண்ணுமே இல்லாம தான் அந்த குழந்தை இந்த உலகத்திற்கு வருகிறது. ஒமா மின் மாலின் இல்லா வதூனஹு யதுன்
ஷஹீஹத்துன் தஹ்வீஹி ஒமாமின் மாலின், பொருளிலிருந்து எதுவுமே இல்லை உலகத்திலே, பொருளிலிருந்து எதுவும் இல்லை, இல்லா தவிர, வதூனஹு அதற்கு முன்னால் ஆகியே தவிர, எதுன் ஷஹீஹத்துன் ஒரு பேராசை கொண்ட ஒரு கஞ்சத்தனம் கொண்ட கையானது, ஆகியே தவிர, தஹ்வீஹி அதை சூழ்ந்து கொள்ளக்கூடிய, இந்த பொருளை அப்படியே சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கையானது அதற்கு முன்னால் ஆகியே தவிர உலகத்தில் எந்த பொருளும் இல்லை. ஃபமா யஸாலுல்லாஹு யல்துஃபு பிதாலிக திஃப்லி, அப்ப அந்த குழந்தைக்கு இப்ப எதுவும் இருக்கிறது இல்ல. ஃபமா யஸாலுல்லாஹ் அல்லாஹு தஆலா யல்துஃபு இரக்கம் காட்டிக்கொண்டே இருக்கிறான், பிதாலிக திஃப்லி அந்த குழந்தையை கொண்டு, அந்த குழந்தையை கொண்டு அல்லாஹ் இரக்கம் காட்டிக்கொண்டே இருக்கிறான். அதாவது இரக்கம் காட்டுவது நீங்காமல் இருக்கிறான். ஹத்தா தஅலும, அதாவது ரஹ்பத்துன் நாசி மக்களுடைய அந்த ஆர்வம் அதிகரிக்கும் வரை, லஹு அந்த குழந்தையின் மீது, அந்த குழந்தைக்கு மக்களுடைய தேட்டம் அதனுடைய ஆர்வம் அதிகரிக்கும் வரை அல்லாஹு தஆலா இரக்கம் காட்டிக்கொண்டே இருக்கிறான். அப்ப என்ன ஆகுது, அதுக்கப்புறம் மக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த குழந்தை பிறக்கும் போது ஒண்ணுமே இல்லாம தான் பிறக்குது. ஆனா இந்த உலகத்துல வந்ததுக்கு பிறகு அந்த பொருட்களெல்லாம் யாராவது ஒரு ஆளுடைய கையில தான் இருக்குது. அல்லாஹ் தஆலா அந்த குழந்தையின் மீது இரக்கம் காட்டி 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 என்ன செய்யறான், கடைசியா அந்த குழந்தையின் மீது மக்களுடைய அந்த பிரியத்தை இரக்கத்தை போடுறான். அந்த மக்களுடைய உள்ளத்துல அந்த குழந்தையை பற்றிய அன்பை பிரியத்தை போடுறான். மக்கள் என்ன செய்யாங்க, ரெண்டா கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. வலஸ்தல்லதி துஅதி, கொடுக்கக்கூடிய கை நீ இல்லை, வலஸ்தல்லதி நீ இல்லை, அல்லது எப்படிப்பட்டவன் துஅதி கொடுக்கக்கூடியவனாக இல்லை, நீ ஒன்னு என்ன செய்யல, யாருக்கும் கொடுக்க போறது கிடையாது. பலில்லாஹு தஆலா, மாறா அல்லாஹு தஆலா தான் யுஅதி கொடுக்கிறான், மை யஷாவு யாருக்கு நாடுகின்றானோ, மா யஷாவு எதை நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். இதுல என்ன, குழந்தைக்காக நீ சேர்த்து வச்சாலும் குழந்தை வரும்போது எதுவுமே இல்லாம தான் வருது. ஆனா அதுக்கு பிறகு என்ன ஆகுது, அதுக்கு அல்லாஹ்வுத்தஆலா கொடுக்க வச்சு அதையும் வாழ வைக்கிறான், அதுக்குரிய வழிகள் நடக்குது. இது பெரிய படிப்பினையாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கலாம். பைன் குல் தனி சொன்னால், இன்னமா தஜ்மஉல் மால நீ பொருளை சேர்ப்பதெல்லாம், ஷத்தி எதி சுல்தானி அதாவது சுல்தானுடைய கையை கட்டுவதற்காக வேண்டி, சுல்தானுக்கு பணம் தேவை, அந்த அரசாட்சிக்கு தேவை, அதுக்காக வேண்டி நான் செய்வது பொருளை சேர்க்கிறேன் என்று சொன்னால், பக்கத் அராக்கல்லா அல்லாஹ் உனக்கு காட்டுவான் ஐபரன் படிப்பினைகளை, ஃபி பனி உமையத்த பனி உமையாவுடைய அந்த வாழ்க்கையிலே, மா அகுனானும் அவர்கள் என்ன செஞ்சாங்க, உன்ன மாதிரி இப்போ குழந்தைகளுக்கு வேணும், ஆட்சிக்கு வேணும், எங்க ஆட்சி பாதுகாக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்பதற்காக வேண்டி பணத்தை சேர்த்து கொண்டே இருந்தாங்க. மா அகுனானும் அவர்களை விட்டும் தேவையற்றதாக ஆக்கவில்லை, மா அகுனான அவர்களை தேவையற்றதாக ஆக்கவில்லை, அன்ஹும் அவர்களை விட்டு வந்த பொருட்கள், ஜம்உஹும் அவருடைய அந்த படை ஒன்று சேர்ப்பது, அந்த அந்த படையானது அவர்களை தேவையற்றதாக ஆக்கவில்லை. மினல் தஹபி எதிலிருந்து ஒன்று சேர்ந்தாங்க, நகைகளிலிருந்து, ஒமா ஆத்து இன்னும் எதையெல்லாம் தயாரித்திருந்தார்களோ, மினர் ரிஜாலி ரிஜால்னா காலாட்படைகளிலிருந்து, அப்போ என்னது காலாட்படைகளிலிருந்து எதை அவர்கள் தயாரித்து வைத்திருந்தார்களோ, வசிலா இன்னும் ஆயுதங்களிலிருந்து எதை தயாரித்து வைத்திருந்தார்களோ, வல் குரா இன்னும் குதிரைகள், கோவேரி கழுதைகள், கழுதை இழிவுகளிலிருந்து எதையெல்லாம் தயாரித்து வைத்திருந்தார்களோ அவைகளெல்லாம் அவர்களை விட்டும் அது அவர்கள் என்ன சில தேவையற்றதாக ஆக்கவில்லை. அப்படின்னா என்ன சில அதை அவங்கள பாதுகாக்கல. ஹீனா அராத் அல்லாஹு பிஹிம் அவர்களை கொண்டு அல்லாஹு தாலா எந்த ஒன்றை நாடினானோ, மா அராது எந்த ஒன்றை அல்லாஹ் நாடினானோ அவ்வாறு அல்லாஹ் நாடிய நேரத்திலே அந்த அவர்களுடைய அந்த தங்கமாக இருக்கட்டும், அல்லது படைகளாக இருக்கட்டும், ஆயுதங்களாக இருக்கட்டும், அவர்களை விட்டும் அது அவர்களை தேவையற்றதாக ஆக்கவில்லைன்னா அவர்களை இது பாதுகாக்கவில்லை. அப்பாசியாக்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க மீது தாக்குதல் நடத்தும் பொழுது, அவங்களுடைய ஆட்சியை பறிக்கும் பொழுது அவங்களால என்ன செய்ய முடியல, அவர்களுடைய அந்த செல்வங்களோ, அவங்களுடைய பொருட்களோ, அந்த படைகளோ அவர்களை காப்பாற்ற முடியல, மாறாக தோல்வி அடைஞ்சு வீழ்ச்சிக்கு தான் சென்றார்கள். இதுல நமக்கு என்னது, உனக்கு ஒரு படிப்பினையை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான் என்பதாக அந்த மனிதர் அந்த அரசருக்கு எடுத்து கூறுகிறார்கள். நீ சொன்னால், இன்னமா தஜ்மஉல் மால பொருளை நீ சேர்ப்பதெல்லாம் லி தலபி காயத்தின் ஒரு நோக்கத்தை தேடுவதற்காக வேண்டி, அது அஜிசமு மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது, மினல் காயச்சி அந்த நோக்கத்தை விட மிக உயர்ந்ததாக இருக்கிறது, அல்லதி எந்த நோக்கம் என்றால், அந்த ஃபீஹா நீ எதிலே இருக்கின்றாயோ அந்த நோக்கத்தை. அப்ப இந்த இடத்துல அந்த காயத்தை கொண்டு நோக்கம் ஹா ஹிலாஃபத்தை குறிக்குது. அப்ப எந்த ஹிலாஃபத்திலே இருக்கின்றாயோ அந்த நோக்கத்தை விட மிக உயர்ந்த ஒரு நோக்கத்தை தேடியவனாக நீ பொருளை நீ சேர்க்கக்கூடியவனாக இருந்தால், நீ சொன்னால், இன்னமா தஜ்மஉல் மால லி தலபி காயத்தின்
நீ பொருளை சேர்ப்பதெல்லாம், அதாவது நான் பொருளை சேர்க்க அவங்க வந்து முகாத்த பண்ணி அந்த மனிதர் அந்த அரசருக்கு முன்னால் அந்த அரசரை சுட்டிக்காட்டி சொல்கிறார். அந்த அரசர் சொல்வது போன்று, இன்னமா தஜ்மஉல் மால், நீ பொருளை சேர்ப்பதெல்லாம் தலபி காயத்தின், ஒரு நோக்கத்தை தேடுவதற்காக. ஹிய, அந்த நோக்கமானது அஜிசம் மினல் காயித், அந்த நோக்கத்தை விட மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அல்லத்தி, எப்படிப்பட்ட நோக்கம்? அன்தஃபிஹா, நீ எதிரே இருக்கின்றாயோ அந்த நோக்கத்தை விட மிக உயர்ந்த நோக்கத்தை அடைவதற்காக வேண்டி. அதாவது இப்போ வல்லாஹ் இந்த இந்த இடத்துல நோக்கத்துக்கு அல் காயத்துக்கு போது கூட முராது ஹிலாஃபத், அவர் இருக்கக்கூடிய அந்த ஹலீஃபா, அந்த பதவி. இப்போ வல்லாஹி, எனவே அல்லாஹின் மீது சத்தியமாக, மா ஃபௌக, மேலானது ஒன்றுமில்லை, மா அன்தஃபிஹி, நீ எதிலே இருக்கின்றாயோ அந்த ஒன்றை விட மேலானது என்பது இல்லை, இல்லா மன்சிலத்துன், ஒரு மன்சிலாவை தவிர, ஒரு அந்தஸ்தை தவிர. இந்த மன்சிலத்துன் லா துதுரக்கும், அது அடையப்பட மாட்டாது. அந்த மன்சிலத்து ஒன்று இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீ இதுல இருக்கிறியே அது வந்து உலகத்துடைய ஹிலாஃபத்துடைய ஆட்சி, பூமியில ஹிலாஃபத்துடைய ஆட்சி மனிதர்களுக்கு மத்தியில. அப்போ அதுக்கு மேல ஒன்று இருக்குன்னு சொல்லி சொன்னா அது மறுமை என்பதாகவும் ஒரு கருத்து எழுதுறாங்க. அதே மாதிரி அல்லாவுடைய ஹலீஃபத்துல்லாஹி ஃபில் அர்த், அல்லாவுடைய ஹலீஃபாவாக வாழ்வது, அந்த அந்தஸ்தை தவிர ஒரு ஒன்றும் இல்லை. லா துத்ரக், அது அடையப்பட மாட்டாது. இல்லா பி ஹிலாஃபி மா அன்ஸ அலைஹி, எதன் மீது, எந்த ஒன்றின் மீது ஆகியிருக்கின்றாயோ அதற்கு மாற்றமாக இருப்பதை கொண்டே தவிர அந்த அந்தஸ்து அடையப்பட மாட்டாது. அப்போ இந்த உலகில்னு எடுத்துக்கொண்டா, இப்போ இந்த ஹிலாஃபத் அல்லாவுடைய ஹலீஃபாவாக, அல்லாவுக்கு அஞ்சிய ஒரு ஹலீஃபாவாக உலகத்துல வாழ வேண்டும் என்றால் அதற்கு நீ இப்ப இருக்கக்கூடிய நிலைக்கு மாற்றமாக நீ கொள்ளையடித்துக் கொண்டும், அதாவது பொருளை சேர்த்து கொண்டும், உலக ஆதாயத்தை நோக்கமாக வைத்துக் கொண்டு வாழ்கின்றாயே, அதே மாதிரி அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு சரியான முறையில் தீர்ப்பு விசாரணை நடக்காதவாறு நீ நடந்து கொண்டிருக்கின்றாயே, அதற்கெல்லாம் மாற்றமாக நீ வாழ்ந்தால்தான் அந்த அந்தஸ்தை அடைய முடியும். அதுதான் மறுமையினுடைய வாழ்க்கையாகவும் இருக்கலாம், இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய அல்லாஹுடைய அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட ஹலீஃபாவாக வாழ்வதாகவும் இருக்கலாம். யா அமீரல் முஃமினீன், ஓ அமீருல் முஃமினீனே, ஹல் யுஆகபு மன் அஸாக பி அஷத்தி மினல் கத்ல், தண்டனை கொடுக்கப்படுவானா, மன் அஸாக்க, உனக்கு மாறு செய்தவன், உனக்கு யார் மாறு செய்தானோ அவன், பி அஷத்தி, மிக கடுமையானதை, மினல் கத்ல், கொலை செய்வதை விட மிக கடுமையான ஒரு தண்டனையை கொடுக்கப்படுவானா. ஃபகாலல் மன்சூர் ஒரு ஹலீஃபா சொல்றாரு, லா, இல்லை. ஃபகால, இன்னும் சொன்னார். அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, இப்ப லாங்கிறது மன்சூர் சொல்றாரு, இல்ல அப்படி எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என்று சொன்ன உடனே ஃபகால, அப்ப அந்த மனிதர் சொன்னார், ஃபகைஃப தஸ்னஉ பில் மலிக்கில்லதி பில் முல்கில்லதி ஹவ்வலக, ஃபகைஃப தஸ்னஉ பில், ஃபகால அவர் சொல்றாரு, ஃபகைஃப தஸ்னஉ, நீ எவ்வாறு செய்கிறாய், பில் முல்கில்லதி, அதாவது பில் மலிக்கில்லதி, ஒரு அரசனை கூட நீ எவ்வாறு செய்கிறாய், அல்லதி, எப்படிப்பட்ட அரசன், ஹவ்வலக்க, உன்னிடம் ஒப்படைத்தானே, முல்க துனியா, உலகத்துடைய ஆட்சியை உன்னிடத்தில் ஒப்படைத்தானே, வஹுவ, அவனோ, லா யுஆகபு, தண்டனை கொடுக்காத நிலையில், மன் அசாஹு, யார் அவனுக்கு மாறு செய்கிறாரோ அவருக்கு பில் கத்லி, கொலை செய்வதை கொண்டு தண்டனை கொடுக்காத நிலையில், வலாக்கின், என்றாலும், பில் ஹுலூதி ஃபில் அதாபில் அதீம், என்றாலும் நிரந்தரமாக இருப்பதை கொண்டே அவன் தண்டனை கொடுக்கிறான், பில் அதாபில் அலீம், அதாவது கடுமை நோவினை தரக்கூடிய அந்த வேதனையிலே நிரந்தரமாக தங்குவதை கொண்டே அந்த வேதனை அல்லாஹ் கொடுக்கிறான். அதாவது கொலை செய்வதை விட மிகவும் கொடூரமான ஒரு வேதனை நரகில் நிரந்தரமாக அவரை போட்டு தண்டனை கொடுப்பது என்பதாக இங்கே சொல்ல வராங்க. இதன் மூலம் அவர் சொல்றது என்னன்னு சொன்னா, அதாவது அந்த தண்டனையை நீ பயந்து கொள், நீ கொடுக்கக்கூடிய மரண தண்டனையை விட பேரரசன் கொடுக்கக்கூடிய அந்த தண்டனை மிகவும் கடுமையானது என்பதை எச்சரிக்க முன்வருகிறார். இந்த இடத்துல அதுதான் என்ன செய்றாரு அந்த மனிதர் இவர்களுக்கு எடுத்து சொல்கிறார். திட்டமாக அல்லாஹ் அவன் பார்த்து விட்டான், மா அகத அலைஹி கல்புக், உன்னுடைய உள்ளம் எதன் மீது ஒப்பந்தம் செய்திருக்கின்றது என்பதை, மா அகதனா சுருண்டிருக்கிறது, முடித்து போட்டிருக்கிறது, அமிலத்துஹு ஜவாரி ஹக், உன்னுடைய உறுப்புகள், அமிலத்துஹு, அதாவது எந்த ஒன்றை அமல் செய்தது என்பது, இந்த ஹூங்கள் எல்லாம் மீறி மாக்க போகுது,
அபு எந்த ஒன்றை அமல் செய்து என்பது உன்னுடைய உறுப்புகள் எந்த ஒன்றை அமல் செய்து என்பதை அவன் திட்டமாக பார்த்து விட்டான். நதர இலைஹி பசருக்க, இன்னும் உன்னுடைய பார்வை எந்த ஒன்றின் பக்கம் பார்த்தது என்பதை அவன் பார்த்து விட்டான். ஓஜித்தரஹத்ஹு யதாக், உன்னுடைய கைகள் எந்த ஒன்றை சம்பாதித்தது என்பதையும் அவன் பார்த்து விட்டான். ஓ மஷத் இலைஹி ரிஜ்லாக், உன்னுடைய கால்கள் எதன் பக்கம், அந்த மாக்கு தான் போது எதன் பக்கம் நடந்தது என்பதையும் நடந்ததோ அதையும் அவன் பார்த்து விட்டான். அல் யுக்னி அன்க மா ஷஹஹ்த அலைஹி மிம் மில்கி துனியா இதன் தஸஅஹு மின் யதிக் வதஆக இலல் ஹிசாப். அல் யுக்னி அன்க, உன்னை விட்டும் இது தேவையில்லாமல் ஆக்குமா, உன்னை விட்டும் காப்பாற்றுமா என்ற அர்த்தம். மா ஷஹஹ்த அலைஹி, நீ எதன் மீது எந்த ஒன்றின் மீது கஞ்சத்தனத்தை செய்து கொண்டாயோ, மிம் முல்கி துனியா, உலகத்துடைய ஆட்சியிலிருந்து எந்த ஒன்றின் மீது நீ கஞ்சத்தனத்தை செய்து கொண்டாயோ அது உன்னை விட்டும் தேவையற்றதாக ஆக்குமா. இதா இன்தஸஅஹு மின் யதிக், உன்னுடைய கையிலிருந்து அதை அவன் பிடுங்கிவிட்டால், கலட்டி விட்டால். வதஆக இலல் ஹிசாப், இன்னும் அவன் உன்னை அழைத்து விட்டால், இல்ல ஹிசாப், கேள்வி கணக்கின் பக்கம் அழைத்து விட்டால், இந்த உலகத்துடைய ஆட்சி எதை நீ சேர்த்து வைத்து செலவழிக்காமல் கஞ்சத்தனம் பண்ணி கொண்டிருக்கின்றாயோ அது உன்னை அதை விட்டும் பாதுகாக்குமா, உன்னை காப்பாற்றுமா. கால, இது கேட்ட உடனே ராவி சொல்றாரு, ஃபபக்கல் மன்சூர் அழுதார். சும்மா கால, பிறகு சொன்னார், லைத்தனி லம் உக்லக், நான் படைக்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா. வைஹக், கை சேதமே. அதாவது அஹ்தால நான் தந்திரம் செய்வேன், சூழ்ச்சி செய்வேன் அர்த்தம். இந்த இடத்துல என்னது, நான் எவ்வாறு தந்திரம் செய்வேன், என்னுடைய நப்சை பாதுகாப்பதற்காக, இந்த பிரச்சனைகளிலிருந்து நான் தப்பிப்பதற்காக வேண்டி நான் எதை யோசிப்பேன், என்ன முறையிலே நான் இதை கையாளுவேன் என்பதாக அந்த அரசன் தன்னைத்தானே நொந்து கொள்கிறார். ஃபகால, அப்போ அவர் அந்த மனிதர் சொன்னார், யா அமீல் மோமினே இன்னலின் நாசி அலாமன், நிச்சயமாக மக்களுக்கு என்று சில தலைவர்கள் இருக்கின்றார்கள். அலாமன்னா அலமுக்கு பன்மை ஆலாம், அதாவது தலைவர்கள், கூட்டத்துடைய தலைவர்கள் இருக்கிறாங்க. எஃப்ஸஊன இலைஹிம் ஃபி தீனிஹிம், எஃப்ஸஊன மக்கள் ஓடுகிறார்கள், இலைஹிம் அவர்களின் பக்கம், ஃபி தீனிஹிம் அவருடைய மார்க்கத்துடைய விஷயத்தில் அவர்கள் பக்கம் விரைகிறார்கள். ஒயரலவுன பிஹிம் ஃபி துனியாகும், ஒயரலவுன பொருந்திக் கொள்கிறார்கள், பிஹிம் அவர்களை கொண்டு, ஃபி துனியாகும் மக்கள் தங்களுடைய துனியாவுடைய விஷயத்தில் அவர்கள் சொல்வதை கேட்டு பொருந்திக் கொள்றாங்க. ஃபஜஅல்ஹும் பிதானதக யுர்ஷிதூக், ஃபஜால்ஹும், நீ அவர்களை ஆக்கிவை, யார, அந்த ஆலாம்களை நீ ஆக்கிவை, தலைவர்களை ஆக்கிவை, பித்தானத்தக், உன்னுடைய ரகசிய, உன்னுடைய நெருங்கியவர்களாக உன்னுடைய அவையோர்களாக, அதாவது உன்னோடு இருக்கக்கூடியவர்களாக ஆக்கிவை, உனக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக ஆக்கிவை. இர்ஷிது, உனக்கு அவர்கள் நிச்சயமாக வழிகாட்டுவார்கள். ஷாவிர்ஹும் ஃபி அம்ரிக், உன்னுடைய விஷயத்திலே அவரிடம் நீ மஷோரா செய்யுங்கள். யுசத்திதுக், உங்களை சரி செய்வார்கள், நேர்வழிப்படுத்தி கூட்டு செய்வார்கள், உங்களை செய்வாங்க சரியான பாதையில கூட்டு செல்வார்கள். கால, அப்ப கால அந்த அரசர் சொன்னார், அது பாஸ்து இலைஹிம், அதாவது மன்சூர் சொல்றாரு, அது பாஸ்து இலைஹிம், நான் அவர்களின் பக்கம் திட்டமாக நான் அனுப்பி வைத்தேன். ஹரபூ மின்னி, ஆனால் அவர்கள் என்னை விட்டும் விரண்டோடி விட்டார்கள். கால, இன்னும் சொன்னார், அந்த மனிதர் சொன்னார், ஹாஃபூக அன் தஹ்மிலஹும் அலா தரீகத்திக் வலாக்கின் இஃப்தஹ் பாபக், ஹாஃபுக், அவர்கள் உன்னை பயப்படுகிறார்கள், அன் தஹ்மிலஹும், நீ அவர்களை சுமத்துவதன் மீது, அலா தரீகத்திக், உன்னுடைய பாதையின் மீது அவர்களை நீ திணித்து விடக்கூடாது, திணித்து விடுவதன் மீது, சுமத்தாட்டுவதன் மீது அவர்கள் உன்னை பயப்படுகிறார்கள். வலாக்கின் என்றாலும் இஃப்தஹ் பாபக், உன்னுடைய வாசலை திறந்து வை. வசஹில் ஹிஜாபக், உன்னுடைய அந்த திரையை லேசாக்கி விடு, அதாவது சஹில் ஹிஜாபக், அதே போல ஒன்சுரில் மதுலூம், அநீதிழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய். வக்மஇல் லாலிம், அநியாயம் செய்யக்கூடியவனை அடக்கிவிடு. வக்மனா அவனுக்கு இழிவுபடுத்தி விடு, அவனுக்கு தண்டனை, அவனை அடக்கி வை. வஹுதில் ஃபைஅ வஸ்ஸதகாத் அலா ஹில்லிஹா, வஹுதில் ஃபைஅ, ஃபையை நீ எடுத்துக்கொள். ஃபை என்றால் அதாவது துனாலு பிலா கிசாலின், போர் இல்லாமல் கிடைக்கப்படக்கூடிய கனிமத்திற்கு சொல்லப்படும். நம்ம சதக்காத்துகளாக இருந்தாலும் சரி, கனிமத்தாக இருந்தாலும் சரி, சதக்காத்துகளாக இருந்தாலும் அலா ஹில்லிஹா, அதனுடைய ஹலாலின் மீது அதை எடுத்துக்கொள், அதாவது அதில் எந்த ஹராமும் கலந்துடாம, யார் யாருக்கு அதுக்குரிய ஹக் இருக்குதோ அதை சரியாக கொடுத்து அதை ஹலாலான முறையில் பயன்படுத்திக்குங்க. வக்சிமுஹா பில் ஹக்கி, உண்மையை கொண்டு இதை பங்கிடு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதிகம்,
இல்லாதவங்களுக்கு அப்படி கொடுக்காம வக்சி மஹாபில் ஹக் நியாயமான முறையில் அதை பங்கிடுங்க. ஒரு ஆதிரி நீதத்தை கொண்டும் அலா அஹ்லி அதற்கு தகுதியானவர்கள் மீது அதை பங்கு வையுங்கள். வான லாமினுன் அன்ஹும் நான் அவர்களின் புறத்திலிருந்து உங்களுக்கு நான் பொறுப்பாளியாக இருக்கிறேன். அதாவது அவர்களை கூட்டு வர வேண்டியது ஐயா தூக்க அவர் உங்களிடம் வருவார்கள், அவர்கள் உங்களிடம் வருவதற்கு நான் பொறுப்புதாரியாக இருக்கிறேன். உனக்கு அவர் வழிகாட்டுவார்கள், உதவி செய்வார்கள். அலா சலாஹில் உம்மத்தி உம்மத்தை சீர் செய்வதன் மீது அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்பதாக இந்த மனிதர் விலாவரியாக அந்த அரசர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. தொழுகைக்கு அழைக்கும் அழைப்பாக வந்தார்கள். அவரை தொழுகைக்காக வேண்டி அழைத்து கொண்டு சென்றார்கள். அவர் என்ன அந்த அரசரை தொழுகைக்காக அழைத்து கொண்டு சென்றார்கள். ஃபசல்லா எனவே அந்த அரசர் தொழுதார். மஜ்லிசிஹி பின்பு மீண்டும் தன்னுடைய அந்த மஜ்லிஸின் பக்கம் திரும்பி வந்தார். தலபர் ரஜுல அந்த உபதேசம் செய்த அந்த மனிதனை தேடினார். ஃபலம் யூஜத் அங்கு யாரையும் பெற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த அரசருக்கு சொல்லப்பட்ட உபதேசங்கள் இருக்கிறது, அது மிகவும் முக்கியமானதாக வழிகாட்டக்கூடியதாக இருந்தது. அந்த அரசருக்கு அந்த கமீசுல் அஹ்மர் அந்த சைனாவுடைய அந்த சீனாவுடைய கதையை சொல்லி இவ்வாறு நீயும் உன்னுடைய ஆட்சியை சரி செய்து கொள் என்பதாக அழகிய முறையில உபதேசம் செய்துவிட்டு அவர் சென்று விட்டார். அல்லாஹு தாலா நல்லோர்களுடைய சொஹபத்தை என்றும் நமக்கு தருவானாக. உலகத்துடைய ஆசா பாசங்களில் மூழ்கி விடாமல் மறுமையை நோக்கமாக வைத்து வாழக்கூடிய நல்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.